செய்தியாளர் பார்த்திபன் நம்மோடு இணைந்திருக்கார். அவரோடு பேசலாம். பார்த்திபன் வணக்கம். தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பத்திரிகையாளர்களே போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எதற்காக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? தற்போதைய நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக லோகேஷ், திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கான இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் தற்போது பத்திரிகையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் மையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு எந்த ஒரு அறையும் ஒதுக்கப்படவில்லை. இவர்களுக்கு உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதும் என்பது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போது பத்திரிகையாளர்கள் அனைவரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணும் தனியாருக்கு சொந்தமான கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் தற்போது சாலை அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்க பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசாரும் சரி, பத்திரிகையாளர்களை ஏதோ குற்றவாளிகளை நடத்துவது போல் தற்போது இங்க பத்திரிகையாளரிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் இதை குறித்து வலியுறுத்தி இருந்தோம். இருந்த போதிலும் இது மாவட்ட ஆட்சியர் கண்டும் காணாமல் இருப்பது பெரும் ஒரு வேதனை அளிக்கிறது. பத்திரிகையாளருக்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி தராமல் இங்க ஒரு அலட்சியமாக அவலநிலையின் காரணமாக தற்போது பத்திரிகையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் இதுவரை பத்திரிகையாளர் உள்ளே எனப்படவில்லை. அப்போது பத்திரிகையாளர் உள்ளே மறுக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றது தெரியாமலே தற்போது பத்திரிகையாளர் இங்க கோஷங்களிட்டு சாலையில் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். லோகேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.